ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாமஸ் ஹார்டி எழுதின த டார்க்லிங் த்ரஷ் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் தாமஸ் ஹார்டி. இவர் 2 ஜூன் 1840 பிறந்து 11 ஜான்வரி 1928 இறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் போயட். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் ஆஃப் த டீஸ் அர்பர்வில்லஸ், ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட், ஜுட் த ஆப்ஸ்கர். இப்போ இந்த போயம் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம போயட் எங்கே நின்றுக்கிட்டு இருக்காருன்னா உட்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அதாவது ஃபாரஸ்ட்டை தான் உட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு கடுமையான வின்டர் சீசனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பனி சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு கார்பியஸ் கேட் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அந்த கேட் எப்போதும் ஓப்பனாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த பனியெல்லாம் அவ்வளோ பனியாக இருக்கு இல்லையாங்க, அது எல்லாமே பார்க்க ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்குது, அவ்வளோ பனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அங்கே எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சேட்னஸ் மட்டுமே நிறைஞ்சிருக்கிறதா போயட் சொல்றாரு. எந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எந்தூசியாசமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சன் செட் ஆகுறது கூட அந்த ஸ்கைல சரியா தெரியல, ரொம்ப பேலா இருக்கு, ஸ்கையும் கிரே ஸ்கையா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் போயட் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க பனிகள் எல்லாமே எதையுமே விட்டு வைக்கல, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கனால அங்க இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கூட செத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த லேண்ட்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு பேரன் லேண்ட், கைவிடப்பட்ட யாருமே இல்லாத லேண்டா தான் ஃபீல் ஆகுது அந்த வின்டர் லேண்ட் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்க பனி பைன் ஸ்டெம்ஸ் டு த ஸ்கை வரைக்கும் பரவி இருக்கிறதா சொல்றாரு. அதாவது வானம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டெம்ஸ்லயும் அது பரவி இருக்கிறதா சொல்றாரு. அங்க எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லாததா சொல்றாரு. அண்ட் இந்த வின்டர் எல்லாரோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கடுமையான பனி பெய்யுது, யாரையும் வேலை செய்யவே விடலன்னு சொல்றாரு. வீட்டில் இருக்கவங்களாம் ஃபயர்லாம் மேக் பண்ணி தான் அவங்க குளிர் காஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் போயட் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த லேண்டை செஞ்சுரிஸ் காப்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது இந்த செஞ்சுரியோட பிணங்கள்லாம் கிடக்கிற, அதாவது கிரேவ்யார்டு இருக்கும் இல்லையா, கல்லறைகள், அந்த சுடுகாடுகள் இருக்கும் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இந்த சீன் எப்போ நடக்குதுன்னா 19th செஞ்சுரி எண்டாக போகிற சமயத்தில் நடக்குது. அதாவது 31st டிசம்பர் அன்னைக்கு 19th செஞ்சுரி எண்டாக போகிற அந்த வருஷத்தன்னைக்கு நடக்குது. 20th செஞ்சுரி பிறக்க போகுது. ஆனால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, எல்லாமே பேரனாக இருக்குது அப்படிங்கறத தான் போயட் இங்க சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கை எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கிரேயா இருக்கு, செஞ்சுரி ஸ்டாம்ப பார்க்குற மாதிரி இருக்கு, அதாவது கல்லறைகளை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த விண்ட், அங்க இருக்க காத்து எல்லாமே ஒரு மார்னிங் சாங், அதாவது இறப்புக்கு பாடக்கூடிய ஒரு சோக பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த லேண்ட்ல எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு ஃபர்டிலிட்டியே இல்லை, எந்த ஒரு செடியும் முளைக்கல, அந்த அளவுக்கு பனி பெய்யுது, யாராலையும் வெளியே வர முடியல, அங்க வாழ்வாதாரமும் இல்லை, ரொம்பவே ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்குது, இங்க மக்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு அவுட்லுக் தான் இருக்குது அப்படின்னு போயட் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்க சமயத்துல போயட்டுக்கு ஒரு சாங் கேக்குது. எங்க அப்படின்னா இந்த டெட் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் பனிலாம் சூழ்ந்து கிடக்கிற அந்த பேரன் லேண்ட்ல இருக்க பிளான்ஸுக்கு மத்தியில இருந்து ஒரு சவுண்ட் சாங் கேக்குது. அந்த சாங்கை யார் பாடுறா அப்படின்னா இந்த த்ரஷ் பேர்டு பாடுது. த்ரஷ் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் பேர்டு. அந்த பேர்டு அவ்வளோ ஹாப்பியா அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு. அந்த த்ரஷ் பேர்டு ரொம்ப ஓல்டா தான் இருக்கு. அது சாங் பேர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாட்டு பாடுற ஒரு பேர்டு தான். அது ரொம்ப ஸ்மாலாக குட்டியாக இருக்குது, வீக்காக இருக்குது. அதோட ஃபெதர்ஸ் கூட, அதோட சிறகுகள் கூட இந்த வின்டர்னால பனியெல்லாம் சூழ்ந்து ரொம்ப ஓல்டாக, அது ரொம்ப வீக்காக தான் தெரியுது. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக அது பாட்டு பாடுது, ஃபுல் வாய்ஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாடுதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சேடாக இருக்கிற இந்த லேண்டில் கூட இந்த பேர்டு எப்படி இவ்வளோ ஹாப்பியாக பாடுது, ஃபுல் ஜாயோட பாடுது அப்படின்னு சொல்லி போயட் ரொம்ப ஆச்சரியமாக அந்த பேர்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் போயட் இந்த பேர்டுக்கும், இந்த த்ரஷ் பேர்டுக்கும் இவருக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறாரு. அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறாரு. இந்த த்ரஷ் பேர்டு அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பனியிலும் கூட, கடுமையான பனியிலும் கூட, இவ்வளோ வீக்காக இருந்தாலும் கூட அவ்வளோ ஹாப்பியாக பாடல்களை பாடி இருக்குது. ஆனால் நான் எப்படி ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறத அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. இந்த 19th செஞ்சுரி முடிச்சு 20th செஞ்சுரியை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு சாங்கை பாடுது, அதுவும் அவ்வளோ ஹாப்பியாக பாடுது. இந்த 20th செஞ்சுரியை வெல்கம் பண்ணுறத இதோட சாங்லேயே
வந்துட்டு இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 19th செஞ்சுரியில் என்னதான் ப்ராப்ளம்ஸ் ஆப்ஸ்டக்கல்ஸ் இது எல்லாமே நம்ம கடந்து வந்திருந்தாலும் 20th செஞ்சுரியில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேர்ட் வந்து இவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணி பாடுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த பேர்டோட சாங் ஆஃப் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 31st டிசம்பரில் வந்து இந்த 19th செஞ்சுரி எண்டிங்கில் வந்துட்டு இந்த 19th செஞ்சுரியை வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு ஃபேர்வெலாக பாடுது. அண்ட் ஆல்சோ சாங் ஆஃப் வெல்கமிங் அப்படின்னு சொல்லலாம், சாங் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன்லேயும் கடுமையான பனி பெஞ்சிட்டு இருக்கும் போதுலேயும் கூட இந்த மாதிரி ஒரு ஹாப்பி சாங்கை பாடி எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் அண்ட் ஹாப்பினஸை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த த்ரஷ் பேர்டோட சாங் வந்து சாங் ஆஃப் ஃபேர்வெல் அண்ட் சாங் ஆஃப் வெல்கமிங் அண்ட் சாங் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எதை நினச்சி இந்த பேர்ட் இவ்வளோ ஹாப்பியாக பாடுதுன்னு தெரியல. இந்த பேர்ட் கிட்ட இருக்கிற ஹோப் கூட என்கிட்ட இல்லை, நான் ரொம்ப அன்அவேராக தான் இருக்கேன் இந்த 20th செஞ்சுரியை வெல்கம் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு நம்ம போயட். இதுதான் இந்த போயமோட எண்டிங். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் த டார்க்லிங் த்ரஷ்.